அனைவருக்கும் காலை வணக்கம். சுதந்திர போராட்ட வீரர் பண்டிட் ஹீராலால் நவம்பர் 24 இன்னைக்கு திங்கட்கிழமை பிறந்திருக்கிறாரு. சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவருமான பண்டிட் ஹீராலால் அவருடைய பிறந்த தினம் என்று ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஜாப்னர் என்ற இடத்தில் விவசாய குடும்பத்தில் 1899ஆம் ஆண்டு பிறந்தார். அதே ஊரில் ஆரம்ப கல்வி கற்றார். ஜெய்ப்பூர் மகாராஜா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து சாகித்ய சாஸ்திரி பட்டம் பெற்றார். இத்தேர்வில் முதல் மாணவனாக தேர்ச்சி அடைந்தார். பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட வேண்டும் என்பது பள்ளி பருவத்திலேயே இவரிடம் கிளை விரித்த சிந்தனை. அதற்கு செயல்வடிவம் கொடுக்கும் வேட்கையுடன் களமிறங்கினார். 1921 இந்திய அரசு பணியில் சேர்ந்தார். கடும் உழைப்பு மற்றும் செயல் வேகத்தால் உள்துறை வெளியுறவுத்துறையின் செயலாளராக உயர்ந்தார். ஐஏஎஸாகவும் இருந்திருக்கிறார். அரசு பணியை 1927 ராஜினாமா செய்தார். 6 வருஷத்தில் உள்துறை வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர் ரிசிக்னேஷன் கொடுக்குறார். ஜெய்ப்பூரில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனஸ்தலி என்ற பின்தங்கிய கிராமத்தை தனது கனவு திட்டத்தின் களமாக அமைத்துக் கொண்டார். அங்கு வனஸ்தலி வித்யாபீடம் என்ற கல்வி அமைப்பை 1929 தொடங்கினார். பலருக்கு பயிற்சி அளித்து செயல்திறன் வாய்ந்த ஊழியர்களின் குழுவை உருவாக்கினார். கிராம மறுசீரமைப்புக்கான திட்டங்களை வகுத்து சிறப்பாக செயல்படுத்தினார். இவர் உருவாக்கிய செயல் வீரர்கள் பல்வேறு பகுதிகளில் அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மக்களை ஒன்று திரட்டி சுதந்திர போராட்டத்துக்கு தயார்படுத்தினார். ஜெய்ப்பூர் ராஜ்ய பிரஜா மண்டலி என்ற குழுவில் இணைந்தார். இதன் பொதுச் செயலாளராக 2 முறையும் தலைவராக 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் களத்தில் முழுமூச்சாக செயல்பட்டார். மக்களின் உரிமைகளுக்காக போராடினார். 1939 சத்தியாகிரக போராட்ட இயக்கத்தை வழிநடத்தியதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவில் ராஜஸ்தான் மாநில அரசு அமைக்கப்பட்டதும் அதன் முதல் மாணவராக 1949 பொறுப்பேற்றார். மன்னராட்சி நடந்த சமஸ்தானங்களை ஒருங்கிணைப்பதிலும் அப்பகுதிகளில் சிறந்த நிர்வாக அமைப்பை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகித்தார். முதல்வர் பதவியை 1951 ராஜினாமா செய்தார். பின்னர் 2வது மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏழை எளியவர்களின் முன்னேற்றத்தை மட்டுமே வாழ்நாள் லட்சியமாக கொண்டு இறுதி மூச்சு வரை பாடுபட்டார். தொலைநோக்கு சிற்பி, மக்களால் விரும்பப்படும் தலைவர் என போற்றப்பட்டார். தனது எண்ணத்தை தெளிவாக துணிச்சலுடன் வெளியிடக்கூடியவர். கட்டுக்கோப்பான வளமான ராஜஸ்தானை உருவாக்குவதற்கு வலுவான அடித்தளம் அமைத்ததில் முக்கிய பங்காற்றியவர். இவர் ஆரம்பித்த வனஸ்தலி வித்யாபீடம் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நிறுவனமாக இன்றளவும் செயல்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இருந்து மட்டுமல்லாமல் நேபாளம், இலங்கை, கம்போடியா, கென்யா, தான்சானியா, ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்தும் ஏராளமானோர் இங்கு கல்வி பயில்கின்றனர். இவரது சேவையை போற்றும் வகையில் மத்திய அரசு 1976 அஞ்சல் தலை வெளியிட்டது. இறுதி வரை மக்கள் பணியாற்றிய ஹீராலால் சாஸ்திரின்றது இவருடைய கம்யூனிட்டி பேர், அதனால் அதை நீக்கியாச்சு. ஹீராலால் சாஸ்திரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹீராலால், பண்டிட் ஹீராலால் 75 வயதில் 1974 மறைந்தார்.
நன்றி, வணக்கம்.